எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பின்னேரம் ஒரு 6:30 ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ எங்கே வெளிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் டஸ்கன் சிட்டியில் இருக்கிற டஸ்கன் சிட்டி மால் என்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு தான் ஜென்டெக்ஸில் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இதிலேருந்து நான் நிற்கிற அந்த டஸ்கன் சிட்டி மால் வந்து 6 கிலோமீட்டர் காட்டுச்சுது. ஸோ அதுக்கு வந்து டாக்ஸிக்கு வந்து 30,000 சோம் வந்து கேட்டிருந்துச்சுன்னா, இதில் முன்னுக்கு நிற்கிற கார் உங்களுக்கு என்ன காருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து எங்களுடைய டாக்ஸி டிரைவரும் வந்து நல்லா கதைச்சு கொண்டே வந்தார். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் வந்து டஸ்கன் சிட்டியை பற்றி சொன்னார். அவர் டஸ்கன் சிட்டியில் தானாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தானாம், நல்ல நாடு நல்ல சிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். உண்மையாகவே போகும்போது இந்த வியூ அப்படி இருக்குன்னு வேறுங்கவன் ஒரு சூரியன் மறைகிற டைம் சூப்பராக இருக்குது. அப்போ தான் நான் போகும்போது இந்த ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது பாருங்க முன்னுக்கு, அந்த பறக்கும் தட்டுன்னு சொல்லுவினோம் அந்த ஷேப்பில். இது வந்து அவர்கிட்ட கேட்கும்போது ஏதோ கசினோவோ என்னோ அப்படி தான் ஏதோ சொன்னார். எனக்கு அது என்னென்னு வடிவாக தெரியல. நான் அவர் சொன்னதுன்னு வச்சு பார்க்கும்போது அது கசினோன்ற மாதிரி சொன்னார். இங்கே வந்து இந்த பில்டிங்கில் எல்லாமே இந்த நைட் டைம் வந்து இப்படி உஸ்பெகிஸ்தான்ட கொடி வந்து இப்படி லைட்ஸால் வந்து போட்டிருக்கணும். உண்மையாகவே பார்க்க நல்லா இருந்துச்சுது. அதோடு இந்த சிட்டியும் வந்து இந்த ஒரு இருட்டுற டைமில் வந்து இன்னும் செமையாக இருந்துச்சுது. அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுது. இதில் இன்றைக்கு காருக்கு பதிலாக சரி பஸ் எடுத்து தான் போகலாம்ன்ற ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் வந்து அதுக்கு நான் பஸ்ஸில் போய் திரும்ப நான் ஒரு மெட்ரோ எடுத்து போகணுமென்று சொல்லி அதில் காட்டிடுச்சுது. ஸோ அதனால் வந்து நான் அதை இன்றைக்கு ட்ரை பண்ணலைண்டா, நைட்டும் வேறு. ஸோ அதை ட்ரை பண்ணாமல் தான் இப்போ டாக்ஸியில் போய் கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் இங்கே வந்து மேக்ஸிமமே வந்து இந்த நைட் டைமில் வந்து தான் கூட பேர் வந்து வெளியில் வாரி நம்ம என்னென்னு சொன்னால் நினைக்கிறோம் பகலில் வேலை அல்லது வெயில் அப்படி என்ன சொல்லியோ தெரியல. ஆனால் நைட் டைமில் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஒரு வழியாக டஸ்கன் சிட்டி மாலுக்கு வந்துட்டோம். இப்படியே வந்து என்ட்ரன்ஸ் முன்னுக்கே வந்து ஒரு கஃபே ஒன்று வச்சுருக்கணும், ரெஸ்டாரண்ட் மாதிரி உண்டு. அப்படியே வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து எல்லா மாலுக்குள்ளேயுமே வந்து செக் பண்ணி தான் உள்ள அப்படின்னா அவ்வளோத்துக்கு ஒரு செக்யூரிட்டி ரீசன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணினோம். ஸோ நாங்களும் அந்த மிஷினுக்குள்ளாலேயே போய் அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம். வந்த உடனே முன்னுக்கே ஒரு பென்ஸோட ஒரு கார் ஒன்று வச்சிருக்கணும். பாருங்க ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாக செமையாக இருக்குது இந்த கார் பார்க்கவே. இதான் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்கீங்கன்னா பார்த்தோன்னே அப்படி இருக்குது இந்த கார். அது வேறு நினைக்கிறேன் அந்த மேலுக்கெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற கார் போல். பாருங்க ஒன்று இது 290 கிலோமீட்டர் ஓடக்கூடிய காராமன்னு சொல்லி போட்டிருக்கணும் இந்த பென்ஸ். அந்த ஒயிட்டுக்கு மேலே பிளாக் வந்து நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. SL 680 என்ற ஒரு கார் தான் மெர்சிடிஸ் பென்ஸுன்ற, செமையாக இருக்குது. அதோட அங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் இது ஒரு கார் ஒன்று தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து கூட கார் இருக்குது போல். GAC S7 என்று சொல்கிற ஒரு கார் உண்டு நினைக்கிறேன். இதெல்லாம் எலக்ட்ரிக் கார் போல். இந்த இதில் போட்டிருக்கணும் GAC அண்டு இந்த கார் தான். ஸோ நான் நினைக்கிறேன் யாரோ அதில் வாங்க போயினோமா இல்லாட்டிக்கு டெஸ்ட் பண்ணினோமான்னு தெரியல. அதுக்குள்ளே இருந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி தான் அதில் இன்னொரு மாடல் வந்து பின்னுக்கு இருக்குது, அதையும் வந்து செக் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். ஆனால் நல்லா இருக்குது. பிளாக் கலர் கார், SUV மாதிரி பெரிய கார் நல்லா இருக்குது. இதுதான் வந்து இந்த செவலெட்ன்ற கார். இது வந்து கூடுதலாக இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து உஸ்பெகிஸ்தான்லேயே தயாரிக்கப்படுதாம் இந்த கார் வந்து. இந்த டிரைவர் வில்லேஜ்னு போட்டிருக்கு தானே, இதுக்கு நான் வந்து போயிருந்தேன். நான் இதுன்ற ஒரு சின்ன வீடியோ இருக்கேன்னுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அங்கே தான் வந்து இந்த கார்கள் வந்து உற்பத்தி செய்கிற இடம். நிறைய கார் கம்பெனி அங்கே இருக்குது அந்த டிரைவர் வில்லேஜ்ன்ற ஒரு இடத்துல. அதே மாதிரி இந்த காரில் வந்து இந்த டஸ்கன் சிட்டின்ற அந்த ஒரு படத்தை வந்து போட்டிருக்கணும். இப்படியே வந்தால் இங்கால இந்த ஜுவல்ஸ், அந்த சில்வர் ஜுவல்ஸ் அப்படியான கடைகள் வச்சிருக்கணும். கூடுதலாக வந்து இங்கே வந்து பிராண்டட் உடுப்புகள், ஷூ ஐட்டம்,
மற்றது இப்படி ஜுவல்ஸ் ஐட்டம், காஸ்மெட்டிக், இப்படி அந்த என்ன சொல்கிற அந்த க்ரீம்கள் அப்படியான சாமானெல்லாம் இந்த டஸ்கன் சிட்டி மாலுக்குள்ளே கூட இருக்கிற மாதிரி காட்டிருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ஐஸ்கிரீம். இது வந்து நான் நிறைய கண்டேன் இந்த டஸ்கன் சிட்டி மாலுக்குள்ளே வந்து அங்கங்கே நிறைய வச்சிருக்கணும். அதோடு வந்து இதில் ஒரு கார்னு பார்த்தேன். என்ன கார்னு பாருங்க, அவன் ஃபெராரின்ற கார். பார்க்கவே நான் இவ்வளோ பக்கத்தில் வந்து ஃபெராரி கார்கள் பார்த்தது குறைவு. அதுலேயும் இது வந்து ஓப்பா இந்த டயர்ன்ற சைஸ் தான். இந்த பெரிய டயர்ண்டு சுரியன் ஆகலாம். ஆனால் செமையாக இருக்குது இந்த கார். அந்த பேக் ஷேப் எல்லாமே செம சரியான ரேட்டாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன் இந்த கார் எல்லாம். ஸோ இதுதான் வியூ இந்த காருன்ற. ரெட் கலரில் சும்மா அந்த மாதிரி இருக்குது கார். செமையாக இருக்குது. ஃபெராரி என்று போட்டிருக்கணும். 310 கிலோமீட்டர் போகக்கூடியன்னு சொல்லி போட்டிருக்கணும். பாருங்க ஒன்று எப்படி இருக்குன்னு இந்த கார். அடுத்தது இதில் வந்து BMW. அந்த கலர் தான் ஒரு க்ரீன் மாதிரி ஒரு கலர் தான். ஆனால் பார்க்கவே அந்த கலர் வந்து அப்படி கண்ணுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்குது அந்த கலர் உண்மையாகவே. அதுவும் BMW வந்து என் ஃபேவரட் கார் தான். இதுவும் வந்து 250 கிலோமீட்டர் ஓடுமென்று சொல்லி போட்டிருக்கணும். அதில் 2017ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கணும். பாருங்க ஒன்று எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியான கலர்ஸில் வாங்குங்க, நல்லா இருக்கும். அடுத்தது இது இப்படி கார்கள் வந்து ரோட்டில் ஓடையக்குள்ளேயே வந்து நிறைய பேர் திரும்பி பார்க்கணும். ஏன்டா இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு கலர்ஸ் தானே. ஸோ கட்டாயம் நல்லா இருக்கும் இந்த கார்கள். யாரும் வாங்குறேன்னு இருந்தால் ட்ரை பண்ணுங்க. நான் வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணினா சொல்கிறேன் பேருந்து. அப்படி இப்போதைக்கு அப்படி ஒன்றும் நடக்காது. ஸோ அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்படியே நாங்கள் அங்கால போவோம். வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு போவோம். இதில் வந்து சும்மா அந்த பிங்கான் செட் மாதிரி அதுகள் வச்சிருக்கணும். பொம்மைகள் இதுகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. கிளாஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த கிஃப்ட் மாதிரி கொடுக்குறதுக்கு வச்சிருக்கணும் போல இருக்குது. யாரும் கிஃப்ட் எதுவும் கொடுக்கணுமென்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் வந்து வாங்கி நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். கூடுதலாக இங்கே வந்து இந்த பிராண்டட்டான இந்த ஐட்டம்ஸ் தான் இங்கே கூடுதலாக ஷாப் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இதுலேயே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த கேர்ள்ஸுக்கான அந்த மேக்கப் செட்டுகள் அப்படி மாதிரி தான் இருக்குது. இந்த பிராண்டின்ற சாமான் தான் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது தெரிஞ்சால் உங்களுக்கு இதை வாங்கணுமென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வாங்கலாம். ஏன்னா எனக்கு இதுக்குள்ளேயே நிறைய உடுப்பு கடை இருக்குது. எல்லாமே பிராண்டட் தான். நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு இவ்வளோத்துக்கு பிராண்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாதுண்டா. அவ்வளோ பிராண்ட் இருக்குது. இந்த நடுவில் ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஐட்டம்கள் வச்சிருக்கணும் நினைக்கிறேன். இது வந்து ஒரிஜினல் சில்வராக இருக்கும், வெள்ளி பொருட்களாக இருக்கும். அது வந்து இந்த சைடில் அப்படியே லைனுக்கு வச்சிருக்கணும். அதோடு வந்து இடையில் ஒரு கஃபே ஒன்றும் வச்சிருக்கணும். இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. நான் பாட்டுக்கு நடந்து இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் வீடியோ எடுக்கக்குள்ளேயே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் தானே. வீட்டை கொண்டு வச்சுட்டு தான் திரும்ப நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதில் என்ன அப்போ என்ன கதைக்கணும்னு யோசித்தேன், இப்போ என்ன கதைக்கிறேன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சில்வர் யூவல்ஸ் கடையில் வந்து இருக்கிற சாமான்கள் பாருங்கோ. அவ்வளோந்தான், இப்படி தான் இருக்குது. மற்றது இதில் ஒரு கஃபே மாதிரி தான் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கணும். ஆனால் பேர் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது பாருங்க ஒன்று இப்படி ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கணும். அதேண்டு இப்படியே சும்மா பழக்குது. எங்கே பார்த்தாலும் லைட்டிங்கள் அது எல்லாமே போட்டு நல்லா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் இங்கே வந்து ஆட்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். க்ரௌட் வந்து குறைவாக தான் இருக்குது. இந்த டஸ்கன் சிட்டி மாலுக்கு எதிரேயே வந்து சிட்டி பார்க்குன்னு சொல்லியும் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்கணும் போல இருக்குது. இதில் ஒன்று கண்ணன் நினைக்கிறேன். இது வந்து விண்டேஜ் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று நிற்கிது. ஆனால் சொல்லவே இல்லாது அப்படி இருக்குது இந்த கார். செமையாக இருக்குது ஒவ்வொன்றும். அதை பார்க்கக்குள்ளேயே பாருங்க அந்த காலத்தில் வந்த கார் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரண்டு.
இதெல்லாம் கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் பார்க்குறதுக்காக வச்சுருக்கணுமா என்னென்னு தெரியல. ஏன் இவ்வளோ கார்கள் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கணுமென்னு தெரியல. இங்கே நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அவன் பிராண்டுகள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக வச்சுருக்கணும் போல இருக்குது. ஸோ இங்கே வந்து சாம்சங், ஐஃபோன் இந்த கடையில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. நிறைய உடுப்பு கடையெல்லாம். ஸோ இது வந்து ஒரு சிட்டி ஒன்றுண்ட சும்மா ஒரு ஷாம்பிள் ஒன்று செஞ்சு வச்சிருக்கணும். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்று அந்த சிட்டின்ற சாம்பிள் ஸ்டான்புல் சிட்டின்னு சொல்லி ஒரு சிட்டி இங்கே இருக்கிற சிட்டின்ற எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் அந்த சிட்டியும் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து செஞ்சு இதில் காட்டியிருக்கணும். இதில் ஒரு சின்ன செட்டப் உண்டு, அதோட ஒரு கஃபே ஒன்று செஞ்சுருக்கணும். இப்போ நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போகும்போது தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று கண்டன். அந்த கலரை பாருங்கவன், அந்த என்ன சொல்லுவினோம், இது வரைக்கும் காதாலேயே கேட்டதை 10 அடி தூரத்தில் பார்த்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸை நான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். உண்மையாக காரை பார்த்தோன்னே என்ன சொல்கிறேன்டே தெரியல, அப்படி இருக்குது கார், செம்மையாக இருக்குது. ஆனால் இது வந்து 2 டோர் கார் தான் போல். அந்த பட்ஜுக்கு 6 போட்டிருக்கிறதும் செம்ம கார். எப்படி இருக்குது கார். கலரும் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி கலர். நினைக்கிறேன் பல கோடி ரூபா வருமென்று சொல்லி. ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கேன்மேடால் செய்கிற காருன்னு சொல்லுவினோம். ஆனால் இவ்வளோ ஒரு இப்படி பிரம்மாண்டமாக வந்து செஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் தான் அந்த பக்கத்தில் நின்று பார்த்துருக்கிறேன் காரை. உண்மையாகவே காரை பார்த்தா அப்படி இருக்குது அந்த பேட்ச். ஸோ லக்ஸரின்ற ஒரு உச்சக்கட்ட கார் தான் இதெல்லாம். ஸோ செமையாக இருக்குது இந்த கார்கள். நிறைய பேர் வந்து இந்த கார் தான் சுற்றி பார்த்து கொண்டு போயினோம். ஓகே, எல்லாருக்கும் ஆசை இருக்கும் தானே இந்த கார் வாங்குறதுக்கு. இந்த கார் பார்க்குறதுக்கே ஒரு ஆசை இருக்கும். நான் எல்லாம் இந்த கார் பார்க்கணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் பார்த்துட்டேன். இது வந்து மேலே இருந்து கீழே பார்த்தேன்னு ஒரு கெஃபே உண்டு. ஸோ இப்படி தான் இருக்குது. அங்காள உடுப்பு கடை, மற்றது கண்ணாடிகள் இப்படி நிறைய வச்சிருக்கணும். அதெல்லாம் இது சாரா. அதெல்லாம் வந்து காட்டினா உங்களுக்கு வந்து போரிங்காக இருக்கும். அதுக்குள்ளே போய் என்னத்தை தான் பார்க்குறது. அதனால தான் நான் அதற்குள்ளேயே போகிறதில்லை. நான் கூடுதலாக விரும்புகிற சாமான் வந்து இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள், அதை விட இந்த கார்கள் இப்படியான சாமான்கள்லாம் போய் பார்க்கலாம் என்ன இருக்கு உள்ளேன்னு சொல்லி. ஸோ அப்படி எதுவும் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். மற்றும்படி எல்லா கடையிலும் போய் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் அது மணித்தியால கணக்கில் வேணும். வேண்டாம், அவ்வளோத்துக்கு கடையும் இருக்குது, அவ்வளோத்துக்கு சாமானும் இருக்குது. இதில் ஒரு பெயிண்டிங் கடை ஒன்று பார்த்தேன். போகும்போது தான் இது விற்கிறதுக்கு வச்சிருக்கணுமா இல்லது ஆட்கள் வந்து பார்க்குறதுக்கு வச்சுருக்கிறோமாண்டே தெரியல. அதில் சிலையெல்லாம் வந்து வச்சுருக்கணும். பெயிண்டிங்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது இந்த பெயிண்டிங்கள் எல்லாம். ஸோ என்னத்தில் செஞ்சுருக்கணும் இந்த சிலை என்னென்னு தெரியலை எனக்கு. ஆனால் அதில் முன்னுக்கு வச்சுருக்கணும் அப்படி. அதில் அந்த ஒரு இந்த பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடு வந்து அங்கால ஒரு பெயிண்டிங் ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் மாதிரி. இதுவும் ஒரு பெயிண்டிங் தான், ஆனால் 3D மாதிரியே தெரியுது. ஸோ இது அப்படி இருக்குது. அங்கேருந்து இங்கால வந்தால் இங்காலையும் ஃபெராரி தான். இந்த ரெட் கலர் கார் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் மாதிரி. ஓப்பா செம்ம இந்த கார்கள் எல்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சைட்டாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த சைட் வந்தபடியாக தான் தெரியும் இங்கால இருக்குன்னு சொல்லி. உண்மையாக நான் யதார்த்தமாக வந்தபடியாக தான் இந்த கார்களை கண்டேன். பாருங்க அவனை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபெராரியை. அடுத்தது இந்த ரெட்டை விட அந்த அங்கே நினைக்கிற பிளாக் வந்து இன்னும் செம்மையாக இருக்குது. அது கொஞ்சம் உயரம் தான் இதை விட கார். ஆனால் செம கார். அந்த பிளாக் கலர் காரை பாருங்கவன். அந்த மேல் லைட்டிங்குக்கு எப்படி இருக்குது அந்த காருன்னு சொல்லி. இதெல்லாம் கூட வந்து இங்கே. ஆனால் உண்மையாகவே நான் ரோட்டில் வந்து இது வரைக்கும் இங்கே வந்து இப்படி கார்கள் வந்து ஓடி பார்க்கல. நான் நினச்சேன் இங்கே அப்படி இல்லையோ என்னென்னு தெரியலைன்னு நினச்சேன். ஆனால் இங்கே சிட்டி மாலில் கொண்டு வந்து தேவையான அளவுக்கு விட்டுருக்கணும் இப்படி கார்கள், ஃபெராரி இந்த கார்கள் எல்லாம் பார்க்கும்போதே செமையாக இருக்குது இந்த கார். ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லி.
நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் இந்த கார்கள் வந்து பார்க்கணுமென்று சொல்லியே வாங்கணுமென்று சொல்லியெல்லாம் ஆசை இருக்கும். ஸோ நான் பார்த்ததை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது ஃபெராரின்ற கார். அதை விட வந்து இந்த ஃபெராரி காருன்ற வந்து விண்டேஜ் கார்கள், அதாவது இந்த ஸ்டார்ட்டில் வந்தது 2000க்கு முதல் வந்த கார்களும் வந்து இங்கே வச்சிருக்கணும். இந்த இதில் ஒரு 4 கார் வச்சிருக்கணும். ஆனால் அந்த கார்களை பார்க்கும்போதே வந்து இப்போ வர கார்களை விட அப்போவே வந்து செமையாக டிசைன் பண்ணியிருக்கணும் இந்த கார்களை. இந்த இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுகள்லாம் வந்து ஃபெராரின்ற ஸ்டார்டிங்கில் வந்த கார்களாக இருக்கும். கலர் ரெட் கலரும் எல்லா கலருமே செம்மையாக தான் இருக்குது. இந்த இதில் போட்டிருக்கணும் 1996 வந்ததாம். அப்போவே இது வந்து 320 கிலோமீட்டருக்கு கிட்ட போகக்கூடியதாமன்னு சொல்லி போட்டிருக்கணும். பாருங்க ஒன்று அந்த காரிൻ്റെ வீடியோவை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு சொல்லி. அது ரோட்டில் ஓடும்போதே அப்படி தனியாக இருக்குது. இது வந்து இந்த நினைக்கிறேன் ஹெட்லைட் வந்து நாங்கள் போடும்போது தான் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கிற கார் அதுவும் செமையாக இருக்குது. இது வந்து எப்போ வந்திருக்குமெண்டா 1995 இந்த கார் வந்திருக்குது. இதுவே வந்து 295 கிலோமீட்டரு கிட்ட ஓடக்கூடியதாமன்னு சொல்லி போட்டிருக்கணும். ஆனால் இதுன்ற லுக் வந்து நல்லா இருக்குது. அந்த லைட் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து செமையாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த கார். இதுவும் அதே மாதிரி தான், லைட் வந்து ஓப்பன் ஆகிறது தான் இந்த ரெட் கலர் காரும். இது எல்லாமே வந்து முதல் வந்த கார் நினைக்கிறேன். இது இந்த ரெட் கலர் கார் வந்து இன்னும் முன்னுக்கு வந்திருக்குமென்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் இது எப்போ வந்தேன்டா 1985 வந்திருக்குது. அந்த டைம்லேயே வந்து 267 கிலோமீட்டர் கிட்ட ஓடக்கூடிய பாருங்க இப்படி கார் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும் இப்படி கார்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. 1985 வந்திருக்கு ஃபெராரி 328 GTB என்ற மாடலாம் இந்த கார். இதுவுமே அதே மாதிரி தான், ஹெட்லைட் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், தேவையண்டா வெளியில் வரும். ஸோ இது பிளாக் கலர், இதுவும் நல்லா இருக்குது கார். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இது 1976 வந்திருக்குது. எல்லாம் நாங்கள் பிறக்கிறதுக்கு கனகாலத்துக்கு முதல் வந்த கார்கள். அப்போவே இதெல்லாம் 283 கிலோமீட்டர் போகக்கூடிய மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ நல்லா இருக்குது இந்த கார். சிக்னல் லைட்டெல்லாம் பெருசு. இந்த காரை பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு இத்தாலியன் மேக் கார் தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் உண்டு, மசராட்டியா இன்னும் அப்படித்தானே இது ஒரு பேர் ஒன்று இருந்தது அந்த காரில் பின்னுக்கு. செமையாக இருக்குது இந்த கார். இந்த பிராண்டில் வந்து வர கூடுதல் எல்லா காருமே வந்து ஸ்போர்ட்ஸ் காராக தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நான். இது எனக்கு ரீசெண்டாக தான் இப்படி ஒரு லோகோவில் இப்படி ஒரு கார் இருக்குன்றே தெரியும். அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணிக்கலாம், இது ஒரு இத்தாலியன் பேஸ் கம்பெனி காருன்ற தெரியும். இந்த காருமே வந்து இந்த டொப் வந்து ஓப்பன் ஆகும்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டைலில் தான் இந்த கார் வந்து இருக்குது. நான் இதெல்லாம் எடுத்து ஓடுறேன்னா நினைக்கிறேன் ஞாபகமான காசாக தான் இருக்கும். இதெல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த காரெல்லாம் இலங்கையில் இருக்காண்டே எனக்கு தெரியாது. இப்படி கார்கள் நான் இலங்கையில் இருந்து பார்த்ததும் இல்லை, இல்லாமல் இருக்காது. இதில் ஒரு கார் இருக்குது பாருங்களேன். ஆனால் நான் இது முதல் பார்க்கும்போது BMW மாதிரி இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுன்ற அந்த டிசைனை பாருங்க, அந்த ஒரு பிளாக் கலரில் வந்து அந்த கோடு போட்டிருக்கிறது வந்து செமையாக இருக்குது. ஆனால் இது வந்து ஆடின்ற கார். அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு சில்வரில் வந்து இந்த ஒரு பிளாக் கலர் அந்த ஒரு கோடு மாதிரி போட்ட டிசைன் வந்து உண்மையாக செமையாக இருக்குது. கார் பார்க்கக்குள்ளேயே அப்படி இருக்குது. இதுவும் வந்து 380 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாமன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதோட வந்து இது வந்து 2017 வந்தது. RS7 RABT என்ற ஒரு காராம். செம்மையாக இருக்குது இந்த கார் வந்து பெயிண்ட் பண்ண தான் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா பென்லி இந்த கார் ஒன்று இதில் இருந்துச்சு. இது மேலே பெஸ்லி ஸ்பென்சர்னு போட்டிருக்கணும். இதுமே வந்து 315 கிலோமீட்டர் ஓடக்கூடியன்னு தான் போட்டிருக்கணும். 2024 தயாரித்த காராம். ஆனால் பிஎன்டு வந்தால் பென்லி தானே வாருது, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அதில் மேலே பெஸ்லி ஸ்பென்சர்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது, பிளாக் கலர் கார். இதுவும் வந்து அந்த முதல் சொன்ன மசராட்டியா அந்த பிராண்ட் கார் தான்.
இது ஒரு ஒயிட் கலர் கார். ஸோ இந்த காரெல்லாம் இப்போ இங்கே வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இந்த கார்லாம் யூஸ் பண்ணுறீங்க போல இருக்குது. ஆனால் நான் ரோட்டில் காணையில். ஆனாலும் செம்மையாக இருக்குது. இந்த இது வந்து ஒயிட்னும் சொல்லல, அது இது ஒரு வித்தியாசமான கலர் உண்டு. ஒரு ஒயிட் மாதிரி தான், ஆனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து 2020ஆம் ஆண்டு வந்தது. இது உற்பத்தி செஞ்சிருக்கணுமாம். இது வந்து 325 கிலோமீட்டர் போகக்கூடிய மாதிரின்னு போட்டிருக்கணும். நல்லா இருக்கேண்ணே. எல்லாமே 2 சீட் தான், 2 பேர் தான் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே. இவ்வளோ காசு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே 2 பேர் தான் இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காரில் எல்லாம். அதுவும் தேவையாண்டா படுக்கவும் இல்லான்னு நினைக்கிறேன். சீட்டு வந்து அவ்வளோத்துக்கு பின்னுக்கு சாய்க்கவும் இல்லான்னு தான் நினைக்கிறேன். இதில் மே பச் அப்படி ஒரு கார். ஆனால் இது வந்து பென்ஸின் பிராண்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் படிவாக தெரியல என்ன நினைக்கிறது. இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் தான். எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதில் அங்கால ஒரு போர்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸின் ஒரு பிராண்ட் கார் தான் வந்து இந்த கார். இது வந்து வடிவாக 4 பேர் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு கார். இப்படி வாங்கலாம். கொடுக்குற காசுக்கு 4 பேராவது இருந்து போகலாம். அந்த கார்லாம் 2 பேர் தான் இருந்து போகலாம். ஸோ இதான் அந்த கார். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. 2012ஆம் ஆண்டு வந்த கார் இந்த காரெல்லாம். அப்போ பாருங்க, இந்த 275 கிலோமீட்டர் போகக்கூடிய கார். ஆனால் நல்லா இருக்குது. 2012ஆம் ஆண்டு வந்திருக்கு கார். ஸோ இப்போ கணக்கில் பார்த்தாலே 14 வருஷம் ஆகுது. அப்படியே இங்கால வந்தால் இதுக்கு இங்கால எங்கே போகிறேன்னே தெரியல. எல்லாமே உடுப்பு கடை தான். உடுப்பு கடைக்குள்ள போய் என்னத்தை காட்ட முடியும். இதில் வந்து இந்த லக்கேஜ் பேக்குன்ற கடை இருக்குது. அப்படியே சுற்றி போனாலும் உடுப்பு கடையெல்லாம், அதை விட கஃபே அப்படியான இதுகள் கிடக்குது. ஒரு என்னத்தை தான் போய் பார்க்க முடியும். மேலுக்கும் ஏதோ போயினோம். ஆனால் மேலுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ மேலுக்கு ஒரு கறி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி வந்து நாங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியாவது பார்த்துட்டு போவோம். ஸோ இது நான் அந்த மாடியிலேருந்து தான் பார்க்குறேன். இதிலேருந்து இந்த கீழேருந்து நாங்கள் பார்த்தோம் ஃபெராரி, அதெல்லாம் தெரியுது. அடுத்தது மேலுக்கு தான். அங்கேயும் போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வந்து நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்காம போனால் அது சரியில்லையோ. அதான் இங்கே வந்து கூடுதலாக எல்லா இதுக்குள்ளே வந்து எல்லாமே ஷூக்கள்லாம் இருக்குது. இந்த சூப்பர் ஸ்டெப்புன்னு சொல்லி ஒரு ஷூ கடை. ஹாய். இமெயில் வந்து அதில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து ஹாய் எல்லாம் சொல்லி தண்டிட்டு கை தந்துட்டு போச்சுன்னா. ஸோ இங்கே இருக்க ஆக்கள், உஸ்பெகிஸ்தானில் இருக்க எல்லாருமே வந்து கூடுதலாக ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் பண்ண ஆக்கள்லாம். மேபி ஹெல்ப் பண்ணி கேட்டாலாம் சரியாக வந்து இந்த வினைக்கட்டு செஞ்சு தெரியும் நம்ம அது எல்லாத்தையுமே. ஸோ நல்ல ஒரு நாடு, நல்ல மக்கள், நல்ல கவர்மெண்ட். இப்படியே வந்தால் இதில் வந்து இந்த சின்ன டாய்ஸ் ஐட்டங்கள் பார்த்தேன். இந்த இதில் கொஞ்சம் டாய்ஸ் வச்சுருக்கணும். எனக்கு இதெல்லாம் என்ன கேரக்டர்ஸ்ன்றே தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கீழே போடுங்க கமெண்டில். இப்படியானது வாங்கணும்னு சொல்லி சொன்னால் இங்கே வாங்கோ. இதில் எனக்கு தெரிஞ்சது இதுதான், அவெஞ்சர்ஸ் டீம் தான் எனக்கு தெரியும். அதை விட இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னென்னு சொல்லி. இது வந்து கூடுதலாக பார்த்துக்கிட்டு நருட்டோவோ அப்படி ஏதோ போல், பட் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இந்த இவர் தான், ஸ்பைடர்மேன். ஓகே, அங்கால என்ன இருக்குது? அங்கால வந்து அதில் ஒரு ஐஸ்கிரீம் வாகனம். வேறு என்ன வச்சுருக்கணும் இங்கே? ஓகே, இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. இதுலேயும் வந்து ஒரு கேஎஃப்சி எல்லாம் இருக்குது போல் இங்கால. ஸோ இங்கால ஃபுல்லாகவே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சுருக்கணும். அதோட
இதில் ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து ஓடுற மாதிரி ஒரு வானம் ஒன்று வச்சிருக்கிறேன். இங்கால வந்து ஃபுட் கோர்ட் தான் ஃபுல்லாகவே. அது இருக்கிற இடம் இல்லை, கூட்டம் அல்லை மோதுது சாப்பாட்டுக்கு. ஆமாம், எல்லாமே இருக்குது. பப்பா ஜோன்ஸ், பீட்சா, ஹட், பர்கர் கிங், இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் சுற்றியான சனம் ஃபுல்லாகவே ஆக்கலாக தான் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு கிட்ஸுக்கான ஒரு கடை ஒன்று வச்சிருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வேகமாக தான் நடந்து போயிட்டேன்னு போல இருக்குது. வீடியோ வடிவாக காட்டில்லை. ஓகே, இருங்க இதில் காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளுக்குள்ளே போய் நான் என்னத்தை பார்க்குறேன்னு தெரியல. ஸோ இதில் ஸ்பைடர்மேன் வச்சிருக்கணும். பார்த்தீங்களா, தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் வர்றான். அதோட வந்து இதெல்லாம் என்னண்டே எனக்கு தெரியாது. நான் நிறைய இப்படி தான் நிறைய இருக்குது, அது என்னண்டே தெரியலை. இதில் ஒரு குதிரை வச்சிருக்கணும். அங்காலையும் நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது, சின்ன பிள்ளைன்ற விஷயங்கள். ஸோ இதுவும் வந்து அப்படியே அந்த ஃபுட் கோர்ட்டோட தொடர்ச்சி தான் இந்த இடம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிப்போம். ഇതിൻ്റെ അടുത്ത വീഡിയോ വേറൊരു കണ്ടൻറ്റോടെ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே, ஸோ ஓகே, பாய், ஹாப்பியாக இருங்கோ.